காய்கள வணக்கம். எல்லோரையும் பிரபஞ்சம் ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கு பின்ன தெரியாத ஆக்களுக்கு ரெண்டு பின்னல் நாங்கள் பின்னி பழகிறது என்று பார்ப்போம். இதோட ஆரம்பத்துக்கு நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் மெல்லிய கம்பியும் இல்லை, ஓரளவு நான் 4 மில்லிமீட்டர் கம்பி அல்லது 3 மில்லிமீட்டர் கம்பியில் பின்னல் பழகிற ஈஸியாக நினைக்கிறேன். இப்போ நூல் மெல்லிய நூலாக எடுக்காமல் ஒரு 4லேருந்து 6 தடிப்புள்ள நார்மல் நூல்லையே எடுத்து பின்னி பழகினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மெல்லிய நூலுன்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வேணுமெண்டா பெரிய மொத்த நூலில் வேணுமெண்டா நீங்கள் பின்னி பழகலாம். மொத்த நூலில் பின்னுறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ என்னென்று பின்னுறேன்னு பார்ப்போம். முதல்ல நான் இப்படி எடுத்து இதில் பிடிச்சி வச்சுக்கொண்டு திருப்ப இதை எடுத்து இப்படி விட்டுட்டு திரும்ப இதை பிடிச்சி கொண்டு இப்படித்தான் நான் அதை முடிச்சு போட்டு ஈஸியாக எனக்கு அது ஈஸி மாதிரி இப்படி போட்டு பழகிட்டுது. உங்களுக்கு எப்படி முடிச்சு ஈஸியாக வருதோ அப்படி போட்டு பழகலாம். அப்படி இல்லை, அப்படி உங்களுக்கு போட கஷ்டம் முடிச்சேன்டா இப்படி சுற்றி இப்படி பிடிச்சி வச்சுக்கொண்டு இப்படி இது கீழால நூலை விட்டுட்டு இப்படி இழுத்தா ஈஸியாக முடிச்சு போடலாம். இந்த திருப்ப செய்து காட்டுறேன். இப்படி வட்டமாக இப்படி சுற்றி வச்சுக்கொண்டு இப்படி வட்டமாக பிடிச்சி வச்சுக்கொண்டு இந்த நூலை இது கீழே விடணும். விட்டுட்டு இப்படி சுற்றி எடுத்து இப்படி இந்த நூலை இதுக்குள்ள விட்டுட்டு இப்படி இழுத்தா இப்படி நூல் இப்படி அரங்கக்கூடிய மாதிரி இப்படி வரும். இப்படி முடிச்சு போட்டுட்டு இப்படி சுற்றி எடுத்து திருப்ப செய்து காட்டணும். இப்படி எடுத்து முடித்து கொஞ்சம் கட்டாயம் போடணும். வடிவாக போடாட்டி எல்லாம் கலந்து வந்துடும். இப்படி இப்போ இனி பின்னேக்கு இதை டைட் பண்ணணும். இந்த கையால் தான் நாங்கள் இந்த 2 விரலாலையும் தான் நூலை பிடிச்சி நாங்கள் டைட் பண்ணுறேன் இழுக்கிறேன்னால இந்த 2 விரலாலையும் தான் செய்வோம். இங்கே டைட் பண்ணினா அப்புறம் இதுக்குள்ளால் எடுக்க கஷ்டம். ஒரு அளவு விட்டு கொண்டு இந்த நூலை நீங்கள் தொய்யாமல் பிடிச்சா தான் உங்களுக்கு பின்னுறது ஈஸியாக இருக்கும். பின்னுக்கு இந்த பக்கம் நிற்கிற கீழ்ப்பக்கம் நிற்கிற நூலை இந்த 2 விரலாலையும் இந்த பக்க நூலை பின்னி கொண்டு வர்ற நூலை மேல் பக்கம் இந்த 2 விரலாலையும் இந்த ஆள்காட்டி விரலாலையும் நடு விரலாலையும் பிடிச்சு கொண்டு ஸ்டார்ட்டுக்கு உங்களுக்கு சில நேரம் இது பிடிக்க கஷ்டமாக இருக்குது. நீங்கள் பழக கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கிட்டவாக பிடிக்கணும். நீங்கள் ஸ்டார்ட்டுக்கு பின்னிக்க உங்களை அறியாமல் அப்படி தொய்ய பின்னிக்குங்க. இதை நீங்கள் இப்படி முதல் இந்த 2 விரலாலை இதையும் ஆட்காட்டி விரலாலையும் நடு விரலாலையும் இதையும் பிடிக்கணும். இது வலக்கை, இது இடக்கை. இப்படி பிடிச்சு இந்த கம்பியை இப்படி கம்பியை நாங்கள் இப்படி கொண்டு போய் வரோம். இப்படி கொடுத்து இப்படி கொடுத்து இந்த இதுக்குள்ளால எடுக்கணும். இந்த கம்பியை இப்படி திருப்பி இப்படி இதுக்கிட்ட இப்படி எடுக்கணும். இப்போ இப்படி நேர நிற்கிது. இப்படி திருப்பி இப்படி இந்த கை இப்படி திரும்பி இப்படி திருப்பி அந்த கை எப்படி திரும்புதுன்னு இப்படி திருப்பி இப்படியே இதாலேயே கூட்டி குறைப்போம். இப்படி இழுக்கேக்க இங்கே கொஞ்சம் இப்படி இங்கே கொஞ்சம் டைட் பண்ணாமல் எடுக்கணும். நாங்கள் ஸ்டார்ட்டுக்கு பின்னேக்க நீங்கள் இதை குயிக்கி டைட் பண்ணிடுவீங்க. நார்மலாக டைட் பண்ணாமல் இதால் இப்படி இங்கே மேலே இழுக்கிறேன் தானே இப்படி கூட்டி குறைக்கலாம். அப்போ டைட் பண்ணாமல் ஓரளவு இங்கே இழுத்து டைட் இதெல்லாம் இதில் தான் நாங்கள் இழுக்கிறது என்ன விட்டு கொடுக்குறோம் என்ன எல்லாம் இந்த விரல்லையே செய்வோம். இந்த 2 விரல்லையே இப்படி சுற்றி எடுத்து இங்கே விட்டு கொடுக்கணும். நீங்கள் இப்படி கொடுக்க இப்படி மேலே எவ்வளோத்துக்கும் இழுக்கலாம். இப்படி பிடிச்சி இப்படி திருப்பி இதுக்காக இந்த கையை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கையை இப்படி திரும்புதண்டுவாங்க. இப்படி எடுத்து இப்படி இந்த கையை பாருங்க. இந்த கையை இப்படி திருப்பி இப்படி இந்த இதில் தான் கூட்டி குறைக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள்
சில நேரம் பின்னுற ஸ்டார்டில் வந்து உங்கள்கிட்ட இதில் இது ருக்கியே பிடிச்சி வச்சுருப்பீங்க. அப்போ இங்கே வராது, இங்கே டைட் ஆகாது. நாங்கள் பின்னுற அந்த இதில் ஆரம்பத்தில் நான் பின்னுறாக்களை பார்த்துருக்கேன் சொல்லி கொடுக்க அவன் வந்து இதை இழுத்தே பிடிச்சிருவேன். இதை ஆக இழுத்து பிடிப்பேன் அல்லது இப்படி தொய்ய விட்டுட்டு பிடிக்க முடியாது அனுப்பினேன். நீங்கள் கரெக்டான அளவில் இந்த 2 விரலாலையும் பிடிக்கணும். ஆக டைட் பண்ணவும் கூடாது, அதே நேரம் தொய்யவும் விடாமல் இப்படி இப்படி திருப்பி கொண்டு வரைக்கும் இங்கே நான் இழுக்கிறேன். இழுக்க இங்கே பாருங்க வருது. இப்படி திருப்பியே நான் இந்த இதை சொட்டு இழுக்கிறேன், இழுத்து இப்படி இதுக்காக எடுக்கிறேன். இப்போ இப்படி எடுக்கியே இங்கே கொஞ்சம் அப்போ இது இப்படி இழுத்து நான் எடுக்கிறதுக்கு இங்கே விட்டு தரணும். சில நேரம் பின்னர் அந்த இதில் ஆரம்பத்தில் சில பேர் விட்டுக்க தர மாட்டேன்னு என்கிட்ட படிக்காமல் கை படிக்காமல் இருக்கேக்க நாங்கள் என்ன செய்வோம்னா இதை இழுத்து போடுவோம். ஆக இழுக்க இங்கே வராது. இப்படி ஆக இழுத்து வச்சு கொண்டு தண்டைக்கு இதுக்கால வராமல் நிற்கும். அல்லது ஓவராக அப்படி தொய்ய விட்டு பிடிக்காம ஆக தொய்ய விட்டாலும் கஷ்டமாக இருக்கும். கரெக்டான இதில் இப்படி இந்த இந்த கம்பியை இப்படி போய் எப்படி வருதுன்னு நாங்கள் அப்படி நேராக கொண்டு போய் இப்படி திருப்பி அந்த வளைவுக்க கொழுவி எடுக்கிறோம். இப்படி கொண்டு போய் இப்படி இப்படி கொண்டு போய் இப்படி. இப்போ உங்களுக்கு ஆரம்பத்துக்கு இதை மட்டும் பின்னி பழகிட்டீங்கன்னா பிறகு அடுத்தடுத்ததை நான் பின்னுறேன்னு சொல்லித்தரேன். நான் முன்னமே இந்த வீடியோக்கள் போட்டு வச்சுக்கேன். ஆனால் அது நான் மைக் இல்லாமல் கதைச்சனாடி சவுண்டு கிளியர் இல்லை. அதனால் இப்போ திருப்ப வீடியோ போடுறேன் ஈஸியாக. இது புதுசாக பழகிற வைக்க மட்டும்தான். இப்படி எல்லாமே இந்த 2 விரல்லையும் இந்த இதையும் பிடிச்சி வச்சுக்கணும். இப்போ இதை இப்படி தொய்ய விட்டுட்டு இங்கே பிடிச்சோம்டா இதை பின்னப்படாது, கஷ்டமாக இருக்கும். அப்போ அதை இப்படி பக்கத்தில் ஒன்று வந்து பிடிக்கணும். இங்கே பிடிச்சோம்டா சரி. அப்போ இந்த கை எப்பவும் இது கிட்டவும் இந்த விரல்கிட்ட இவ்வளோ இடைவெளி இருந்தால் காணும். எப்படி அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி பின்னல். ஒரு பின்னி பார்த்துட்டு உங்களுக்கு எதுவும் விளங்கியில் கஷ்டமாக இருக்குன்னா எனக்கு மெசேஜில் போடுங்க, கீழே யூடியூப்பில் கமெண்ட்ஸில் போடுங்க. வேறையும் எதுவும் உங்களுக்கு விளங்கியில் பின்னி காட்டணுமென்றாலும் கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. பாய் பாய். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்தது வந்து என்னென்று சிங்கிள் குரோசே வென்றது, டபுள் குரோசே வென்றது, ரிபிள் குரோசே என்னென்று பண்ணுறது, ஸ்லிப் ஸ்டிச் எல்லாம் சொல்லித்தரேன். ஆல்ரெடி இருக்கிற வீடியோவில் இருக்குது, ஆனால் அதில் சவுண்டுகள் பிரச்சனையாக இருக்கலாம். இப்போ உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மேலும் வீடியோக்கள் நிறைய இருக்குது இந்த சேனலில். என்னென்று சின்ன பிள்ளைகளுக்கு சட்டையால் பின்னுறது, பூ பின்னுறது, அரிஸ்பான் பின்னுறது பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பின்னர் பழகிற ஆக்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.